world-class education. வணக்கம், நான் பிபி ராஜசேகர். புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியில் ஃபிசிக்ஸ் பிஜிடி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வரப்போகிற +2 பொதுத் தேர்வில் ஃபிசிக்ஸில் எப்படி எல்லாம் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை இப்போ பார்ப்போம். நம்மளுக்கு 1 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு, 10 மார்க் இந்த ஆர்டரில் தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அதே ஆர்டரில் எழுதுறதுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதில் 1 மார்க்கில் நம்மளுக்கு 15லேருந்து 20 1 மார்க்கு புக் பேக்லேருந்து கேட்குறாங்க. மீதி இருக்கிற கொஸ்டின்ஸு பப்ளிக் கொஸ்டின்ஸு, அடுத்தது பிடிஏ கொஸ்டின்ஸு கேட்குறாங்க. 2-3 கொஸ்டின்ஸு கான்செப்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கு நம்ம புக்கை தரவாக படிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த 2-3 கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண முடியும். 1 மார்க்கில் ப்ராப்ளம் கேட்குறாங்க. அந்த ப்ராப்ளத்தை முடிஞ்ச அளவுக்கு சைட்டில் சால்வ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்படியே அட்டன் பண்ணாதீங்க. புக் பேக் கொஸ்டினாக இருந்தால் கூட அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா 4 ஆப்ஷன் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்படியே புக் பேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் ஏதாவது சில ட்விஸ்ட் வச்சுருக்கலாம். 3 மார்க் அடுத்தது நம்மளுக்கு வந்து 3 மார்க்கு. இந்த 3 மார்க்கில் நம்மளுக்கு 15 கொஸ்டின் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் 5 ப்ராப்ளம் வந்துடுது. முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளமும் பப்ளிக் ரிப்பீட்டர் கொஸ்டின்ஸு கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த ப்ராப்ளம் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தால் அந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணிடலாம். ப்ராப்ளம் அட்டன் பண்ணால் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். அடுத்தது 3 மார்க்கில் ஸ்டேட்மெண்ட்டு, டெஃபினேஷன் இந்த கொஸ்டின் எல்லாமே புக்கில் எப்படி இருக்கோ ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதுகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதில் ஏதாவது நீங்கள் ஒரு வார்த்தை மாற்றிட்டாலும் அது தப்பாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்டேட்மெண்ட்டு, டெஃபினேஷன் புக்கில் இருக்கிற மாதிரி ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதணும். ப்ராப்பர்ட்டிஸு, அப்ளிகேஷன்ஸு, யூசஸ் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதில் 3 பாயிண்ட் எழுதுனா போதும். இருந்தாலும் சிலருக்கு 4 பாயிண்ட் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சில இதுக்கு 3 பாயிண்ட் தான் இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 5 மார்க்கு. 5 மார்க்கில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 7 கொஸ்டின்ஸ் தான். மொத்தம் 12 கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 7 தான். அந்த 7ல் ஒன்று கம்பல்சரி ப்ராப்ளம். அந்த கம்பல்சரி ப்ராப்ளம் 8 யூனிட்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 8 யூனிட்டு. அதனால் அதில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் பாருங்கள். அட்லீஸ்ட் ஒன்று எக்ஸாம்பிள் இல்லை எக்ஸசைஸாவது பார்த்து வைங்க. அது வந்து நம்ம எதாவது அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் கொஸ்டின்ஸ் அதுலேயும் பப்ளிக் ப்ராப்ளம் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தால் நம்ம அந்த ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் ப்ராப்பர்ட்டிஸு, அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை அட்டன் பண்ணுங்கள். டெரிவேஷன்ஸு எல்லாமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டினாக இருந்தால் அதை எடுத்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு எழுதுங்க. ப்ராக்டிஸ்டு கொஸ்டின்ஸ் எழுதுனா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும், கரெக்டாகவும் இருக்கும். நம்ம போட்டு குழப்பிக்க தேவையில்லை. அடுத்தது 10 மார்க்கு. 10 மார்க்கில் நம்ம அட்டன் பண்ண வேண்டியது 4 10 மார்க். மொத்தம் 8 10 மார்க் இருக்குது. அதில் நம்ம அட்டன் பண்ண வேண்டியது 4 தான். இந்த 4மே நம்ம ஏற்கனவே எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எழுதுறதுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த 10 மார்க்கு 5 மார்க்கில் எல்லாமே டயக்ராம் இருக்கா, அந்த கொஸ்டின் வந்து ஃபுல்லாகவே படிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் படித்த உடனே எது எதுக்கு டயக்ராம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. டயக்ராமில் பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். 10 மார்க்கில் சில கொஸ்டின்ஸுக்கு 3 மார்க்கு சேர்த்து கேட்குறாங்க. இப்போ அந்த கொஸ்டின் ஃபுல்லாக படித்தா மட்டும் தான் நம்ம அட்டன் பண்ண முடியும். அப்படியே ஃபுல்லாக அப்படியே கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது 10 மார்க்னா வெறும் 10 மார்க் அப்படி பார்த்து இது பண்ணாதீங்க. சில 3 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. அது கூட அடிஷ்னலாக ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல், அடுத்தது ஆக்சிலன்னு சேர்ந்துருக்கும். அந்த டைபோலுக்கான டெஃபினேஷன் கொடுத்தா தான் அதுக்கு ஏதாவது மார்க் அலாட்மெண்ட்டும் இருக்கும். அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வெறும் டெரிவேஷன் மட்டும் போட்டுட்டிங்கன்னா அது தப்பு, மார்க்கு குறைஞ்சிரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டினாக ஃபஸ்ட்டு அந்த 10 மினிட்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரீடிங் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபுல்லாகவே படித்து எந்தெந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண போகிறோம், எது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ப்ராப்ளம் எல்லாமே ஆன்சர்ஸ் முதல் உங்களுக்கு தரவாக இருக்கும். அந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் நல்லா ஈஸியாகவே இருக்கும். எல்லாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.